ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். அடுத்து எப்போன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரியான உங்களை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு தரமான சீரீஸை தாங்க இன்னையிலேருந்து பார்க்க போகிறோம். சீரீஸோட பேர் தி ஆர்ட் ஆஃப் சாரா. 2026 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் த்ரில்லர் சீரீஸ். எப்படியும் வீடியோ ஆரம்பிச்சதும் கண்டிப்பாக என்ன திட்டுவீங்க, அதுக்கு முன்னால் நானே சரண்டர் ஆகிடுறேனே. நேச்சுரலாக நம்ம போடுற சீரீஸில் வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீ சீரீஸ் போடாததே ஒரு கம்ப்ளைண்ட் தானடா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர ஒரு வழி தெரியலங்க. அதனால் அப்படியெல்லாம் சொல்லப்படாது சரிங்களா. அப்புறம் சீரிஸோட கதை தாறுமாறான ஒண்ணு. அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்ச நிலைமையில போலீஸ்க்கு கிடைக்கிற ஒரு பொண்ணோட டெட் பாடி. யார் இந்த பொண்ணா இருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவ தான் அந்த பொண்ணு, அவ பேரு சாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வருது. பட் அடுத்தடுத்த விசாரணையில உண்மையாவே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா, இல்ல அந்த பொண்ணு வேற பொண்ணா, இல்ல வேற பொண்ணு இந்த பொண்ணா அப்படின்னு இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க பொய் மேல பொய், க்ளூ மேல க்ளூலாம் வெளியே வந்து ட்விஸ்ட் 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 ட்விஸ்ட்னு சீரிஸ் முழுக்க ட்விஸ்ட் கொட்டி கிடக்குங்க. நான் பெட் கட்டி சொல்றேனே. இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், இது எப்படி முடியும்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும், சருக்குன்னு போயிடும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இதுக்கு முன்னால நம்ம பண்ண சீரிஸோட முழு வீடியோ லிங்க் எல்லாம் தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்கலாம், சாராவின் சாகசங்கள் சாதனையா சோதனையா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ எபிசோட் 1 ஓபன் பண்ணா போடியர்ன்ற ஒரு ஃபேஷன் பிராண்டோட லான்ச்சிங் ஈவென்ட் முதல் முறையா கொரியால நடக்குதுங்க. ஏகப்பட்ட கூட்டம். மாடல்ஸ் எல்லாம் போடியர் பிராண்டோட பொருளை கையில வச்சு போட்டோவா எடுத்து வெலாசி தள்ளுறாங்க. இப்படி அலை கடலான மோதும் கூட்டத்தை பொழந்துகிட்டு ஒரு பொண்ணு நடந்து வரா. அவ தான் ஹீரோயின். ஹீரோயின் கூட்டத்துக்குள்ள வந்ததுமே மேல இருந்து பனியா பெய்யுது. பாக்குறதுக்கு அப்படியே கர்த்தரே அர்த்தரை போட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ற மாதிரி இருக்கா. உள்ள வந்த ஹீரோயின் போடியர் பிராண்டோட லோகோவை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே நமக்கு ஒரு குறுஞ்செய்தியை சொல்றா. மக்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உண்மைன்றது லைட் வெளிச்சம் மாதிரி. நம்ம டக்குன்னு லைட்டை போட்டா கண்ணு கூசி பிளைண்ட் ஆயிடுவோம். அதே சமயம் பொய்ன்றது சூரிய வெளிச்சம் மாதிரி. ஒன்ஸ் அது வெளியே வந்துட்டா அந்த வெளிச்சத்துல அது எல்லாத்தையும் தெளிவா காட்டும். ஆனா ஒண்ணுக்குள்ள உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது மாட்டிக்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பனி ஓவரா பெய்யுதுல்ல. பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அதை காப்பாத்துற மாதிரி கொடை பிடிக்கிறாங்க. அப்படி ஹீரோயினும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடை பிடிச்சிட்டு நிக்க இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு உள்ள போக முடியாம முதல் நாள் நைட்டு ரோட்டோரமாவே சில மக்கள் பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு காலையில யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே தம் அடிப்புமேனு வாயில சிகரெட்டை வச்சு லைட்டர் எடுக்கிறாங்க. அது தடுமாறி ரோட்ல இருக்க ஒரு ட்ரைனேஜுக்குள்ள வந்துருது. சோப்பா, ஒண்ணு கூட நல்லாதான் நடக்காது இல்ல, இது கூட நமக்கு சதி பண்ணு பாரு அப்படின்னு ட்ரைனேஜுக்குள்ள விழுந்த லைட்டரை இந்த பொண்ணு எட்டி பாக்குறப்போ ஒரு நடுங்க வைக்கிற ட்விஸ்ட்டுங்க. ட்ரைனேஜுக்குள்ள செதஞ்ச நிலைமையில ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அப்புறம் என்ன, அடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தானே. சோ போலீஸ் எல்லாம் மணி அடிச்ச மாதிரி வந்துட்டாங்க. கடைசியா தான் வந்து சேர்றாரு விநாயக் மகாதேவ், அதாவது சீரிஸோட ஹீரோ. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். கிரைம் சீனுக்கு வந்து ட்ரைனேஜுக்குள்ள இருக்க பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள போய் ஃபாரன்சிக் ஆளுங்கள்ட்ட நான் பா யார் இந்த பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, எப்படி செத்தான்றது தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேள்விகளை வரிசையா அடுக்குனா, எங்க சார் அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரியா இருக்கு மூஞ்சி, கொத்து போராட்டாவை கொத்தி போட்ட மாதிரி கொதறி வச்சிருக்கானுங்க சார், இதுல யாரு செத்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு ஃபாரன்சிக் சைட்ல இருந்து பதில் வர, செத்து போயிருக்காங்க பொண்ணு, முக அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தாலும் அவ கால்ல ஒரு வித டாட்டோவை குத்தி இருக்கா. அது இல்லாம கிரைம் சீன்லயே அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஒரு ஹேண்ட் பேக்கும் கிடைக்க இதோட சீரிஸ் டைட்டில போட்டு அடுத்த சீனுக்கு போனா. கிரைம் சீன்ல ஒரு பேக் கிடைச்சது இல்ல, மேபி அதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சி அது மூலியமா செத்து பொண்ணு யாருன்னு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலங்க. ஹேண்ட் பேக்ல கிடைச்சது கூட பார்ஷியல் ஃபிங்கர் பிரிண்ட் தான். மேபி அது செத்த பொண்ணோடதாகவும் இருக்கலாம், இல்ல சாகடிச்ச ஆளோடதாகவும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு கிடைச்சிருக்கிறது ஒரு சாதாரணமான பேக் இல்ல, பிராண்டட் பேக். பொதுவா இந்த மாதிரி பிராண்ட்லாம் அதுக்குன்னு தனித்துவமா ஒரு சீரியல் நம்பர் இருக்குங்க. அதை வச்சு பேகை எந்த கடையில வித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யார் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு போலீஸ் அந்த பக்கம் போக, இந்த பக்கம் ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட எப்படி சாவு நடந்துச்சுன்னு என்கொயரி பண்றாரு. ஐயோ, கொடூரத்தின் உச்சம். அதை கேட்கிற நமக்கு ஃபீலிங்ஸ் தான் மிச்சம். எந்த பண்டைய கால பக்கி பையன் அந்த வேலையை பார்த்தானோ, இந்த பொண்ணை சாகடிக்கிறதுக்கு முன்னால மூஞ்சி அடிச்சு உடைச்சிருக்கான். உள்ள இருக்க எலும்பெல்லாம் தூள் தூளா சுக்குநூறா நொறுங்கி போயிருக்கு. ஹைலைட் என்னன்னா, இதெல்லாம் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே நடந்திருக்குங்க. பிளஸ் அப்படி நடந்து கூட அந்த பொண்ணு சாகல, அந்த வலியோட ட்ரைனேஜுக்குள்ளேயே தான் பட்டு இருந்திருக்கா. நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோமே பனி ஓவரா பெய்யற மாதிரி. சோ அதிகமா பனி பெஞ்சு அதை தாங்க முடியாம குளிர்ல உறைஞ்சு போய் தான் செத்துருக்கா. அப்ப சாவர வரைக்கும் எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பா. இதெல்லாம் டாக்டர் சொல்லி முடிச்சதும் செத்த பொண்ணோட கால்ல ஒரு டாட்டூ இருக்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. டாட்டூ இருக்கிறது இங்கிலீஷ்ல, ஹீரோ அதை கொரியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறாரு. ஸ்ப்ளெண்டிட் மெலன்கோலின்ற ஒரு வார்த்தை தாங்க அந்த டாட்டூ. நானே இங்கிலீஷ்ல தத்துக்கா புத்துக்கா அது என்னன்னு கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தவங்களுக்குள்ள ஆழமான சோகம் இருக்கு, ஆனா வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க அழகா தெரியுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்டர் தான் வார்த்தையோட அர்த்தம். ஆக எல்லாம் நடந்து முடிஞ்சு கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்காம ஸ்டேஷன்ல முடிச்சிட்டு இருந்த ஹீரோ யார் தான் இந்த பொண்ணு, அடையாளமும் தெரியல. பொண்ணு செத்து சில நாளா ட்ரைனேஜுக்குள்ளேயே தான் இருந்திருக்கா. அப்படி பார்த்தா சில நாளைக்கு முன்னால பொண்ணு எதுவும் காணோன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும்ல, அதுவும் வரல. இவ மிஸ் ஆனதை கூட யாரும் கம்ப்ளைண்டா சொல்லலனா இவ பேக்ரவுண்ட் என்ன,
ஹீரோயின். இதை நினைச்சு ஹீரோ மண்டையை உருட்டிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஹீரோவுக்கு பக்கத்துல வந்த ஒருத்தவன் கொலகாரன் யாருன்னு யோசிக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. பாடி கட்சி இடத்துல பிராண்டடான ஒரு பேக் இருந்திருக்கு. கொலை பண்ணவங்க அதை எடுத்துட்டு போகாம இருந்திருக்காங்கன்னா ஒண்ணு அவங்க பைத்தியக்காரனா இருந்திருக்கணும், இல்ல என்கிட்டயே அவ்வளவு பணம் இருக்கு எனக்கு எதுக்கு இந்த பேக் அப்படின்னு நினைக்கக்கூடிய பணக்கார ஆளா இருக்கணும். இப்படின்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டதும் நல்லா தூர்தர்ஷன் நியூஸ் சேனல்ல தூள் பகடா வைக்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு, ஹூ ஆர் யூ, நான் இது வரைக்கும் உன்னை ஸ்டேஷன்ல பார்த்ததே இல்லையே, யார் நீ, இங்கே வந்தேன்னு ஹீரோ கேட்க, எந்தா சாரி அதை சொல்ல மறந்துட்டனோ, நான் தான் சார் டிபார்ட்மெண்ட்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க புது பீஸ், மை நேம் இஸ் புது பீஸ், நான் பண்ற செய்கையெல்லாம் கொல்லா மாசு, நீங்க எள்ளுனா எண்ணெயாவும் நில்லுனா திண்ணையாவும் இருப்பேன் சார், சொல்லுங்க என்னால உங்களுக்கு ஏதாச்சும் வேலையாகணுமா அப்படின்னு புது பீஸ் இன்ட்ரோ ஆவறான். நீ யாருன்ற ஈர வெங்காயத்தெல்லாம் பிறகு உச்சிக்கலாம், இப்ப போய் கக்கூச கழுவு போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க டைமிங்ல கிரைம் சீன்ல கிடைச்ச பேக் யாரோடது, யார் அந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணான்னு தேட போனாங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. நாக்ஸ்ன்ற ஒரு ஃபேஷன் பிராண்ட் இருக்கு. அந்த ஃபேஷன் பிராண்ட் கம்பெனியோட சிஇஓக்கு சொந்தமான பேக் தாங்க அது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஇஓ அவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இந்த பேக்கை கிஃப்டா கொடுத்ததா சொல்லியிருக்கா. சரி யார் இதுன்னு பாத்துருவோன்னு சிஇஓவை பாடி இருக்க இடத்துக்கு வர வச்சு, அவளு ஒரு லேடி தான், செத்த பொண்ணோட முகத்தை காட்டினா மூஞ்சி தான் கந்தரகோலமா இருக்கே, அவளுக்கே அடையாளம் தெரியல. ஆனா கால்ல டாட்டூ இருக்கு பாருங்க, அந்த டாட்டூவை பார்த்ததும் பக்கோன்னு ஆயிடுறா. அடடா இது என் ஃப்ரெண்டு சாராவாச்சு, இது என் ஃப்ரெண்டே தான், எந்த கொல்லையில போறவன் இப்படி பண்ணான்னு தெரியல, என்ன தங்க பதக்க எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து தட்டு தடுமாறி கீழே விழ, மேடம் ஜூஸ் எதுவும் சாப்பிடுறீங்களா, இல்ல நான் எதுவும் வெளியே வெயிட் பண்ணவா அப்படின்னு ஹீரோ கேட்டா, அதை பண்ணுங்க சார், முதல்ல என்னை என் ஃப்ரெண்டோட கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன் ப்ளீஸ்ன்னு சிஇஓ ரெக்வஸ்ட் பண்ணதும் அந்த ரூமுக்குள்ள கேமரா ஒன்னு இருக்கு. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு தான் வெளியே போறாரு. வெளியே வந்து அடுத்த செகண்டேங்க உள்ள இருக்க சிஇஓ வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுறா. சத்தம் வெளியே வரைக்கும் காது கிழியுது. அவ்வளவுதான், அழுகாட்சிக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இது விசாரணைக்கான நேரம். ஹீரோ சிஇஓ உட்கார வச்சு, நீங்களும் சாராவும் அவ்வளவு க்ளோஸா என்ன, எனக்கு இன்னும் நிறைய தகவல் தேவைப்படுது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன்னு கேட்டதும், நான் இவ்வளவு காஸ்ட்லியான பேக் அவளை கொடுத்துருக்கேனே அதுல இருந்தே தெரியலையா நாங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான நட்புன்னு, பட் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டதே அந்த பேக்னால தாங்க அப்படின்னு சிஇஓ சொல்ல ஆரம்பிக்கும் போது, இவ வரும்போதே கையோட ஹேண்ட் பேக் ஒன்று எடுத்துட்டு தான் வந்திருக்கா, அதை தரையில் வச்சிருக்கா. அதை காட்டிக்கிட்டே பிளாஷ்பேக் போறாங்க. பிராண்டடான பேக் எல்லாம் விற்கிற ஒரு கடைங்க. அங்க சிஇஓ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு நரன்னு பல்லெல்லாம் கூசுற மாதிரி ஒரு பெரிய பேக்கை தரன்னு தரையில போட்டு இழுத்துக்கிட்டு ஹீரோயின் வந்திருக்கா. உள்ள வந்து ஹீரோயின் கொடுக்குற சவுண்டுல எல்லாருக்கும் அசௌகரியம். ஆனா ஹீரோயின் யாரையும் மதிக்கலையே. அவ பாட்டுக்கு உள்ள வரா. கண்ணில் படுற பேகெல்லாம் கையில எடுத்து பார்த்து, என்னது இது, இதெல்லாம் ஒரு பேகா, பெரிய கடை நினைச்சு வந்தா சீப்பான பொருள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பேக்கை தூக்கி போடுறா. வேலை செய்யறவங்க எல்லாம் புலம்புறாங்க, ராணி மகா ராணி, உங்க அப்பா விட்டு சொத்தா இந்த பேக், நீங்க பாட்டுக்கு இப்படி தூக்கி போட்டா அடுத்து யாரு வாங்குவா அப்படின்னு ஒரு சேல்ஸ் கேர்ள் ஹீரோயின்ட்ட நக்கல் பண்ணதும், அடியே ஆர்கானிக் அரமெண்டல், யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசுற நீ, நான் யார் தெரியுமா, ஏய் இப்ப நான் உள்ள வந்து என்னென்ன பேகெல்லாம் என் கையால தொட்டனோ அது எல்லாத்தையும் நான் வாங்குறேன்டி, போட்டு எடுத்துன்னு வாடி பில்லுன்னு ஹீரோயின் மாஸ் காட்டுறா. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. எந்த பிராண்டட் ஷாப்புக்கு போனாலும் அங்க கஸ்டமரோட பேரு அட்ரஸ் எல்லாம் வாங்கி மெம்பர்ஷிப் மாதிரி போடுவாங்க. அப்படி ஹீரோயினுக்கு இந்த கடையில மெம்பர்ஷிப் போட உங்க பேரு அட்ரஸ் சொல்லுங்கன்னு ஒரு சேல்ஸ் கேர்ள் கேக்குறா. பேரு சாரா கிம், மீதி எல்லாம் சொல்ல டைம் இல்ல, நீ உன் அட்ரஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கேஷுவலா பெட்ல சாஞ்சு உட்காந்துருக்கா பாருங்க. அதுக்கு பக்கத்திலேயே தான் சிஇஓவும் இருக்கா. அப்ப ஹீரோயின் கால்ல இருக்க டாட்டூவை பாக்குறா. டெட் பாடியில இருந்தா அதே டாட்டூ ஹீரோயின் கால்லயும் இருக்குங்க. இதோட போன்பே, ஜிபே, பேடிஎம், யூபிஐ, டெபிட் கார்டு எல்லாம் இல்ல. ஹீரோயின் வாங்கின பேக் எல்லாத்துக்கும் கொடுக்குற பேமெண்ட் கேஷ் தான். உள்ள ஒரு பேக் எடுத்துட்டு வந்தால அந்த பேக் மொத்தமும் பணம். சோ இப்படி ஹீரோயினோட சிலுக்கு வித்தலாம் முடிய அடுத்து சிஇஓ அவங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலான பேக் வேணும்னு ஆர்டர் பண்ணி 6 மாசமா வெயிட் பண்ணி ஒரு பேக் வர வச்சிருக்காங்க. பார்சல்ல இருந்து பேக் எடுத்தா கிரைம் சீன்ல கிடைச்சதுல ஒரு பேக், அந்த பேக் தான் இந்த பேக். வாவ் டாப் டகரா இருக்கேன்னு அந்த பேக்கை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள கடையில இருக்க இன்னொரு பேக்கை பார்த்து, அடேங்கப்பா இது நான் ஆர்டர் பண்ணதோட நல்லா இருக்கே, இது எனக்கு கிடைக்குமான்னு சிஇஓவுக்கு ஒரு ஆசை. அச்சச்சோ அந்த பேக் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சது மேடம், வேற ஒருத்தவங்களுக்கு போதே அப்படின்னு சேல்ஸ் கேர்ள் மொக்க கொடுத்துறா. எப்படியும் ஹீரோயின் தான் அதை வாங்கியிருப்பான்னு சிஇஓவுக்கு ஒரு எண்ணம். ஹீரோயின் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தேங்க எல்லாரோட கண்ணும் ஹீரோயின் மேலதான். யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டா, அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. அதுவும் யாராலையுமே வாங்க முடியாத பிராண்டடான விஷயங்கள்லாம் அவகிட்ட இருக்கு. ஆளே ஒரு தனியா தெரியறானா பாத்துக்கோங்களேன். சோ யார் தான் ஹீரோயின், எங்க இருந்து வந்திருக்கா, என்ன வேலை பாக்குறான்னு விசாரிக்கும் போது நம்ம ஆரம்பத்திலேயே போடியர்ன்ற ஒரு பிராண்டை பார்த்திருந்தோம். இன்னமும் அந்த பிராண்டு கொரியாவுக்கு வரல, அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதோட ரீஜனல் ஹெட் தான் ஹீரோயினாங்க. சோ ஹீரோயின் அமெரிக்கால இருந்து பிராண்டை இங்க லான்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு பாக்குறதுக்கு கொரியாவுக்கு வந்திருக்கா. ஓ அப்ப சமூகம் பெரிய இடம் தான் அப்படின்னு சிஇஓ கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்ப சிஇஓ ஆள் பார்க்கவே டிப் டாப்பா இருக்காங்க. புது ட்ரெஸ், புது பேக், புது மேக்கப்னு வேற மாதிரி. என்ன விசேஷம்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே டவுட். காரணம் இல்லாம கரடி காட்ட விட்டு வெளியே வருமா? எல்லாம் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்க ஹோட்டலுக்கு ஒரு பெரிய ஃபேஷன் பிராண்ட் கம்பெனியோட ஓனர் வந்திருக்காங்க. அவங்க முன்னால இந்த மாதிரி கெத்தா இருந்தா தானே பேசி மயக்க முடியும். சோ சிஇஓ அவங்கள்ட்ட போய் பேச்ச போட்டா, ஏங்கன்னு செருப்பு பார்க்க
பார்க்க பாலிஷா இருக்குன்னு தலையில தூக்கி வச்சுக்க முடியுமா? செருப்புனா அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும் கண்ணு. அதே மாதிரிதான் கண்ணு நீயும் என்கிட்ட எல்லாம் நெருங்கணும்னு நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உனக்கு தகுதி தராதாரமே கிடையாது. கடுப்பை கிளப்பாமா போ கண்ணு. நல்லா சாவு வீட்டுல சாவி திருட வந்த ஆள் மாதிரி இருந்துகிட்டு ஏன் பழக்க வழக்கம் கேக்குது உனக்கு அப்படின்னு ஓனரம்மா ரொம்ப டீசென்டா சிஓவை கழுவி ஊத்திடுதுங்க. இதுல சிஓ மனசுடைஞ்சு அழுதுகிட்டே நடந்து போறப்போ அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோயின் சிஓ மேல மோதிடுறா. போன சீன்ல கடையில வாங்கின காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் சிஓ கிட்ட இருக்கு. அது மேல சரக்கு கொட்டிக்கிச்சா. கடுப்புல யார்கிட்ட பேசுறோன்னே தெரியாம சிஓ கத்துறா. இப்போ என்னங்க உங்க பேக் போயிடுச்சு அவ்வளவுதானே, அதை என்கிட்ட கொடுங்க. அதுக்கு பதிலா இந்த பேக் எடுத்துக்கோங்க. நீங்க வச்சிருக்க பேக்கோட வேல்யூ உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா இந்த பேக்கோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கொடுக்குற பேக். அதே கடையில ரெட் கலர் பேக் ஒன்ன பார்த்துட்டு இது எனக்கு கிடைக்குமான்னு சிஓ ஆசைப்பட்டால. சேம் பேக் சிஓ வாங்குறேன்னு கூட சொல்ல, வச்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயினே அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து சிஓ பேக்ல போட்டுக்கிட்டு சிஓ திங்ஸ் எல்லாம் எடுத்து இவ பேக்ல போட்டு சிஓ கிட்ட கொடுத்துறா. இதோட இந்த சந்திப்பு முடியவும் இல்ல. சிஓ வீட்டு கிளம்ப வெளியே வந்தா தான் காரையே எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ண ஹீரோயின் ஒரு பீச் ஓரமா சிஓ கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பயங்கர ஆறுதலா பயங்கர மோட்டிவேஷனா பேச்ச போடுறா. அவ பேச்செல்லாம் கேட்டா நம்ம தாண்டா இங்க, நமக்கு அப்புறம் தாண்டா எல்லாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாயே நாட்டாம பண்ண நினைக்கும். அவ்வளவு போல்டா பேசுறா. இதனாலேயே சிஓவுக்கு ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் சிஓவோட நடை உடை பாவனை எல்லாம் மாறிடுச்சு. ஹீரோயின் டோட்டலா மாத்திட்டா. சிஓ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஹீரோயின் கூட இருக்கும்போது அப்படியெல்லாம் இருக்க முடியுது. நடுவுல ஒரு தடவை மேகசின்ல வந்த ஒரு ஆர்டிஸ்டோட நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதை அம்மா பாக்குற. இதை பார்த்துட்டு அந்த ஆர்டிஸ்டோட சேர்ந்து வேலை செய்யலான்னு பார்த்தா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, மெயில் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டா. சரியான கொட்டா கண்டிமா அவ. அதை பாக்குறதே வேஸ்ட், தட்டி விடு இப்படின்னு சிஓ சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நான் யாருன்னு தெரியும்ல. ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில நிறுத்தினவ எங்க ஊர்ல, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. நமக்கு ஒண்ணு வேணும்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும். அவங்களா தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? இப்போ நான் பண்றத பாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல ஹீரோயின். அந்த ஆர்டிஸ்டோட காரு அவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கப்போ ஹீரோயின் இவ காரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க காருக்கு பின்னால ஒரே குத்தா குத்திடுறா. அப்போதைக்கு ஆள் யாரும் இல்ல. சோ ஹீரோயின் அவ விசிட்டிங் கார்டை இடிச்ச கார்லயே சொல்லி விட்டு வந்துடுறா. இதுக்கப்புறம் யாரு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணாத ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தே ஹீரோயினுக்கு கால் வர ஆட்டிடியூட் பிடிச்சவ அதை கட்டு வேற பண்றாங்க. இத பக்கத்துல இருந்து சிஓவும் பார்த்துட்டு என்னடி ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து உனக்கு கால் வருது, நீ அதை கட்டு வேற பண்ற, எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சதுன்னு அதிர்ச்சி ஆயிடுறா. அதாவதுமா எல்லா பெரிய ஆர்டிஸ்டுக்குள்ளயும் அவங்க பெருமையா நினைக்கிற 3 விஷயம் இருக்கும். 1 நான் சாதாரணமான ஆள் இல்ல, 2 நான் சாதாரணமான ஆள் இல்ல, 3 நான் சாதாரணமான ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களோட தன்மானத்தை தூண்டி நீ சாதாரணமான ஆள் தான் காட்டினா அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணவே நம்ம கிட்ட வருவாங்கல்ல. அப்படிதான் இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கு. இது போன் பண்ணவன போன் எடுத்துட்டா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? பண்ணட்டும் இன்னொரு 4-5 வாட்டி பண்ணிட்டோம் அப்புறம் பாத்துக்கலான்னு ஹீரோயின் சப்ப கட்ட. அதெல்லாம் சரி, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? கார் டிக்கில வேற ஒரே லக்கேஜா வச்சிருக்க, என்ன சங்கதின்னு சிஓவுக்கு டவுட். எனக்கு எப்பவும் ஒரே இடத்துல இருக்க பிடிக்காதுமா, அப்பப்ப இடத்த மாத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப வேற நான் தங்கி இருந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு என் பேகெல்லாம் நோண்டி பார்க்க வந்துட்டா, அதுக்கப்புறமா அங்க இருக்க முடியுமா? அதான் வேற ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் இன்னும் சொல்லி கூட முடியலங்க. அதுக்குள்ள சிஇஓ நாமா என்ன மாதிரி ஒருத்திய ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு வெளியே இடம் தேடி போறேன்ற. என் வீட்டுல 2வது மாடி ஃப்ரீயா தாமா இருக்கு, வீட்லயும் யாரும் இல்ல, நான் மட்டும்தான், பேசாம அங்க வந்து தங்கிக்கிறியான்னு ரொம்ப கெஞ்சரா. சரி உன் ஆசை அதானா, நான் ஏன் கெடுக்கணும், ஓகேன்னு ஹீரோயின் ஒத்துக்க. அடுத்து 2 பேரோட நட்பு சிஇஓட வீட்லயே ஓடிட்டு இருக்குங்க. அது வரைக்கும் பிளாஷ்பேக் ஆடிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இருங்க நடுவுல நீங்களும் ஹீரோயினும் பேகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்கல்ல, அது கீழே வச்சிருக்கீங்களே, இந்த ரெட் கலர் பேக்கையா ஹீரோயின் உங்கள்கிட்ட கொடுத்தா? அதை ஹீரோ கேட்க ஆமா இதே பேக் தான். ரைட்டு, எனக்கு ஒரு சந்தேகங்க, ஹீரோயினை கொலை பண்ணவன் எதுக்காக கொலை பண்ண இடத்துல நீங்க கொடுத்த பேக்கை விட்டு போனோம்? சப்போஸ் அந்த பேக் மட்டும் அங்க இல்லன்னு வைங்களேன், செத்த விக்டிமை கண்டுபிடிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சோ அது தெரிஞ்சும் குற்றவாளி எதுக்காக அந்த பேக் அங்க விட்டு போயிருப்பான் அப்படின்னு ஹீரோ சிஇஓ மேல சந்தேகப்பட்டு செக் வச்சதும் யாருக்கு தெரியும், வேணும்னே என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக கூட அதை பண்ணிருக்கலாம், அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டா இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, இந்த காலத்துல உயிர் நண்பர்களாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன வாய்க்கா தகராறு இருக்கும். அந்த சின்ன தகராறு பெருசாகி அதனால அப்படின்னு ஹீரோ இன்னமும் சந்தேக மோட்லயே தான் இருக்காரு. ஜி இந்த தூணு துப்புற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, நல்லா ஆமனுக்கு எண்ணெயில மாமனுக்கு சுட்ட மாவு போண்டா மாதிரி இருந்துகிட்டு ஆட்டிய போட ஆள் கிடைக்கலன்னு என்ன பிடிக்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்ற கதையை கேளுங்கன்னு சிஇஓ மறுபடியும் கதையை ஆரம்பிக்கிறா. இந்த தடவை ஹீரோயின் ரீஜனல் ஹிட்டா இருக்க போடியர்ன்ற பிராண்டு இன்னும் கொரியாவுக்கு வராம இருக்குல்ல, அதை வெறும் பொருளா மட்டும் எடுத்துட்டு வராம போடியர்ன்ற பேர்ல ஒரு ஹோட்டலே கட்டி அதுல நிறைய விஷயத்த வைக்கணும்னு ஹீரோயினும் அவ டீமும் பிளான் பண்ணிருக்காங்க. தாம் பிராண்டை சேர்ந்த ஒரு பேக் சிஇஓக்கு கிஃப்டா கொடுத்துட்டு ஹீரோயின் இந்த மேட்டரை சொன்னதும் ஆசை விட்டவே விடாது போலங்க சிஇஓவை. ஏற்கனவே நம்ம கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்காதா, கம்பெனியை மேல எடுத்துட்டு போயிட மாட்டோமா அப்படின்னு சிஇஓ கிட்டத்தட்ட எல்லாரும் காலையும் விழுந்துட்டா. ஓனர் அம்மா கிட்ட போய் பேசினத நம்மளே இந்த எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா? இப்ப புதுசா ஒரு பிராண்ட் வந்திருக்கு, அதுவும் பெரிய பிராண்ட்.
பிராண்டு பேசாம ஹீரோயின் கூட டைப் வச்சிட்டா வாழ்க்கை எங்கேயோ போயிடுமேன்னு நானும் உன் கூட பார்ட்னர் ஆயிட்டுமான்னு சிஇஓ கேக்குறா. அதெல்லாம் சரி வராதுமா, என் கம்பெனியோட கொள்கை வேற, உன் கம்பெனியோட கொள்கை வேற, நம்ம சேர்ந்தா கரெக்டா இருக்குமா? சரி வராதுன்னு ஹீரோயின் சொன்னாலும் சிஇஓ விட மாட்றா. எப்படியோ இங்க ஹீரோயின் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க கம்பெனில போர்ட் மீட்டிங் ஒன்று வச்சு நம்ம போடியர் பிராண்டோட சந்தை எப்படி இருக்கும், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு டிஸ்கஷன் போட்டா நமக்கு இது தேவையா? நம்மளே ஆல்ரெடி திவாலாக போற கண்டிஷன்ல இருக்கோம். நம்ம கம்பெனில யாராவது பணம் போட மாட்டாங்களா, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கோம். இதுல வேற கம்பெனில போய் பணத்தை போடுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு பையன் அந்த ப்ரொபோசலுக்கு ஒத்துக்க மாட்டான். இருந்தும் சிஇஓ போடியர் கம்பெனியோட டைப் வச்சே ஆகணும்னு உறுதியா இருந்து அதுக்கான விஷயங்கள்லாம் ஹீரோயின்ட்ட காட்ட, ஓகே உன் எண்ணமும் என் எண்ணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் அதுக்கு முன்னால நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு தெரியணுமே, சொன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் கேட்டு 10 பில்லியன் பண்றதா ஆரம்பத்துல சிஇஓ சொல்றா. 10 கொஞ்சம் பத்தாம இருக்கேமா, எக்ஸ்ட்ராவா 5 போட்டுக்கோ, 15 கொடுத்துரு, நீ நானும் சேர்ந்து ஒரு கலக்குவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல டீல் டன்னு. 2 பேரும் மாறி மாறி அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டுக்கிட்டாங்க. போடியர் பிராண்ட கொரியால ஆன்லைன்ல சேலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராண்ட் ஊருக்குள்ள வந்ததுமே பீக்குல போயிடுச்சுங்க. எல்லாருமே அந்த பிராண்ட லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானம் ஏக போகும். மொத மாசமே சிஇஓ அக்கவுண்ட்டுக்கு லாபமா மட்டுமே 1.5 பில்லியன் வருதுன்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அதோட ஆன்லைன்ல சேல ஓபன் பண்ணாலே கொஞ்ச நேரத்திலே ஸ்டாக் காலி ஆயிடுது. சிஇஓவுக்கு குஜாலு. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஓப்பனிங்ல போடியர் பிராண்டோட லான்ச்சிங் ஈவெண்ட்டை கொரியால பார்த்தோம்ல, அந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு ஹீரோயின் வந்திருக்கா. அன்னைக்கு தாங்க சிஇஓ ஹீரோயினை பார்த்தது லாஸ்ட் டைம். அதோட ஹீரோயின் எங்க போனானே தெரியல. சிஇஓ கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம ஹீரோயின் எங்கேயுமே போக மாட்டா. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஹீரோயின் சிஇஓ வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தால அவ இருந்த மொத்த நாளுமே எடுத்துட்டு போன லக்கேஜ ஓபன் பண்ணவே இல்லையாங்க. அதுவே சிஇஓவுக்கு ஒரு மன வருத்தம் தான். என்ன இருந்தாலும் நான் என் நம்பி காணா போனதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல, பண்ணியிருந்தா அவளை உயிரோட கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, நான் தான் தப்புன்ட்டேன் போல அப்படின்னு ஃபீலிங்ஸோட கீழே வச்ச பேக் எடுத்துக்கிட்டு சிஇஓ கிளம்புறப்போ, மேடம் அப்படியே போறதுக்கு முன்னால உங்க ஃப்ரெண்டோட போட்டோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், செத்த விக்டிம் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கேஸ் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு ஹீரோ போட்டோ கேட்டா ஒரு போட்டோ கூட இல்லையாங்க. ஹீரோயினுக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காதான். சோ என்கிட்ட எந்த போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு சிஇஓ கிளம்பிடுறாளா. அடுத்து ஹீரோ அவர் டீமோட உட்காந்து இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு பார்க்க, டேய் தம்பிங்களா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகமா இல்ல, சிஇஓ கையில வச்சிருக்கிறது எவ்வளவு காஸ்ட்லியான பேக், அதுவும் செத்த அவ ஃப்ரெண்ட் அவளுக்கு கொடுத்துருக்கா. அப்ப அந்த பேக்கை எவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கணும். மரியாதையே இல்லாம பேக்கை கீழே வச்சிருக்கா பாருங்கடா. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு அந்த பேக் ஃபேக்கா இருக்கணும், அப்படி இல்லனா அவங்க 2 பேரோட நட்பு ஃபேக்கா இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இது மட்டும் இல்லாம என்கிட்ட பேசிட்டு இருந்த ஹோல் டைமும் கரெக்டா நான் என்ன கேட்பன்றதுல கான்சென்ட்ரேஷனா இருந்து எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்றா. என்னமோ நீ இடிக்குதுறான்னு ஹீரோவுக்கு டவுட் மேல டவுட். சார் ஏதோ ஒண்ணு தப்பா இருந்து அதுல சந்தேகப்பட்டா பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களே சார், இதெல்லாம் பாபநாசம் படத்துல பார்த்தது சார், அதை திரும்ப பண்ணி காமெடி பண்ணாதீங்க. இதையே பார்த்து எங்களுக்கு வயிறு கபகபான்னு பசிக்குது, நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மொத்த பேரும் கிளம்பிடுறானுங்க. அடுத்து ஹீரோ இவர் ஹீரோயினோட பாடியை சிஇஓ கிட்ட காட்டுறப்போ பதறி அழுதவ எனக்கு தனியா டைம் வேணும்னு கேட்டால, ஹீரோ கூட அங்க இருக்க கேமராவை பார்த்துட்டு வெளியே போய் நின்னாரு. அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்த்தா அதுல சிஇஓ ஒரு சீனான ட்விஸ்டை கொடுத்துருக்காங்க. ஹீரோ வெளியே இருந்து சிஇஓ அழற மாதிரி கேட்டதெல்லாம் வெறும் நடிப்பு, உள்ள அழற மாதிரி சவுண்ட் மட்டும் கொடுத்தவ செத்து போயிருக்க ஹீரோயினோட டெட் பாடியில காரி துப்பிட்டு இருக்கா. சோ சிஇஓக்கு ஹீரோயின் மேல ஏதோ ஒரு கோவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால ஹீரோ சிஇஓட வரலாறு நோண்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால தாங்க பினான்சியல் கிரைம் ஒன்னு பதிவாயிருக்கு. அதுவும் சிஇஓ மேல. ஹீரோ வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். பினான்சியல் கிரைமுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. விறுவிறுன்னு ஹீரோ அங்க போய் அங்க இருக்க ஒரு லேடி காப் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நீங்க பாக்குற கேஸும் நான் பாக்குற கேஸும் ஒரு நேர்கோட்ல சேருதுன்னு நினைக்கிறேன். இந்த சிஇஓ பேரை கேட்டா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு ஹீரோ கேட்ட அடுத்த செகண்டே ஆமா அப்படின்னு லேடி காப் பேச ஆரம்பிச்சு அந்த அம்மா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அவுத்து விடுது. சிஇஓ ஹீரோயினோட கம்பெனில பார்ட்னரா போறேன்னு 15 பில்லியனை இன்வெஸ்ட் பண்ணால, பார்ட்னர்ஷிப் போட்டு முதல் மாசம் 1.5 பில்லியன் வருமானமா கூட வந்துச்சு. அதுதான் சிஇஓக்கு வந்த கடைசி அமௌண்ட். மீதி எல்லாத்தையும் ஹீரோயின் ஏப்ப விட்டா போல. ஹீரோயின்ட்ட டைரக்டா காசு கேட்டு கிடைக்கலன்னதும் சிஇஓ ஆள் வச்சு ஹீரோயினை கடத்தி கட்டி வச்சு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண சொல்லியிருக்கா. எவன் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணானோ அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அவன் சொன்ன உண்மைதான் அதெல்லாம். முக்கிய குறிப்பு, சிஇஓ இவ்வளோ டென்ஷன் ஆகி ஆளை வச்சு பணத்தை வாங்க நினைச்சதுக்கான காரணமே கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ண எவனுமே ஒத்துக்கலையே. சோ கம்பெனில இருக்க யாருக்கும் தெரியாம கம்பெனி காசு எடுத்து சிஇஓ திருட்டுத்தனமா ஹீரோயின்ட்ட கொடுத்துருக்கா. அதான் அவ்வளோ வெறி. அச்சடா, சிஇஓ இவ்வளவு வேலை பார்த்திருக்காளா அப்படின்னு இங்க ஹீரோ ஜர்க்காக அங்க கார்ல போயிட்டு இருக்க சிஇஓ அவ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. கடத்தல்காரன் சொன்ன மாதிரி ஒரு நாள் சிஇஓ ஹீரோயின்ட்ட சண்டை போட்டிருக்கா. அடி ஜிம்பாவே ஜிலேபி, என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? 15 பில்லியன் வாங்கி இவ்வளவு நாள் ஆகுது, மொத மாசம் மட்டும்தான் காசை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ₹1 கூட வரல, நான் என் கம்பெனிக்கு தெரியாம காசை போட்டிருக்கேன்டி, தயவு செஞ்சு என் காசை கொடுத்துடுறி அப்படின்னு சிஇஓ கத்த. இருமா
பிசினஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன் இவ்வளவு பதற? முதல்ல உன்னை யாரு கம்பெனிக்கு தெரியாம காசு எடுக்க சொன்னது? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது வேணான்னு. கேட்டியா நீ? கம்பெனி காசு எடுத்து மாட்டிக்கிட்ட பாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளிய யார்கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் உன் வேலை தான் போகும். உன் மேல இருக்க அக்கறையில தாமா சொல்றேன். இங்க வா, கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பண்றதையும் பண்ணிட்டு ஹீரோயின் குழஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு நாள் சிஇஓ ஹீரோயின் கொடுத்த காஸ்ட்லியான பேக்கை கடையில எடுத்துட்டு போய் செக் பண்ணா, கொய்யால அங்க ஒரு ட்விஸ்ட கொடுத்துருக்கானுங்க. அந்த பேக் ஃபேக்கான பேகா, சல்லி பைசாவுக்கு தராது. ஒரிஜினல் மாதிரியே பெர்ஃபெக்ட்டா ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணிருக்காங்க. மொத்தத்துல ஹீரோயின் சிஇஓவை வச்சு செஞ்சிருக்கா. அப்புறம் கோவம் வரதானங்க செய்யும். அதோட இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் கொடுத்த டூப்ளிகேட் பேக்ல கல்லெல்லாம் போட்டு சனியம் போய் தொலை அப்படின்னு சிஇஓ அந்த பேக்கை ஹாத்துல தூக்கி கிடாச. அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ ஒரு வீடியோ ஃபுட்டேஜ பாத்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோயினுக்கு முன்னால யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க மூஞ்சி தெரியல. அவங்களுக்கு முன்னால முட்டி போட்டு வேணாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இதோட ஹீரோயினை கடத்தி டார்ச்சர் பண்ணாங்கன்னு கேஸ் ரிசீவ் ஆச்சுல்ல. அப்பையில இருந்து லேடி காப்புக்கு ஒரே குடைச்சல் தான். சீக்கிரம் அந்த கேஸை முடிக்க சொல்லி மேலிடத்துல இருந்தெல்லாம் ஒரே பிரஷர். இத லேடி காப் சொன்னதும் பின்ன வராதாமா, டார்ச்சர் பண்ணப்பட்டது போடியர் பிராண்டோட ரீஜனல் ஹெட்டுமா, சோ அழுத்தம் வரதானே செய்யும்னு ஹீரோ சொல்றப்பதான் அடுத்த ட்விஸ்ட். ரீஜனல் ஹெட்டா? அதெல்லாம் இல்லையே. கடத்தப்பட்ட விக்டிம் ஒரு கடையோட சேல்ஸ் கேளுங்க. ஒருவேளை சாரான்ற ஹீரோயினை கடத்துறதுக்கு பதில் சேல்ஸ் கேர்ளை மாத்தி கடத்திருப்பாங்களோ அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஆளோட ஐடி கார்டு எடுத்தா உண்மையாவே அது வேற ஏதோ ஒரு பொண்ணோடது. என்னங்கடா மண்டையை காய வைக்கிறீங்கன்னு நமக்கு புல் அரிக்குதா. அடுத்து பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு உடம்புல எங்கெல்லாம் காயம் ஆச்சோ ரிப்போர்ட்ல இருக்க அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொன்னதும் கால்ல அடி, சோ மாவு கட்டு, மூஞ்சிலலாம் அங்க இங்கன்னு காயம். இத சொல்ல சொல்ல பிளாஷ்பேக்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த காயம் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே இருக்கு. ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினை கிராஸ் பண்ணி தாங்க போயிருக்காரு. அதுவும் பேசியிருக்காரு. அழுதுட்டு இருக்க அவகிட்ட கர்ஷிஃப் இல்லையேன்னு இவரோட டையவே கட்டி கொடுத்து இதாம்மா இருக்கு தொடச்சிக்கோமா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லாருக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கும், அதுல ஒரு சோகம் இருக்கும். அதையே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லி ஹீரோயின் எஞ்சி நடந்து போறா. அங்க ஒரு வேடிக்கை, ஹீரோயின் கட்டு போட்டிருக்கிறது லெஃப்ட் கால்ல. சோ கையில இருக்க ஸ்டிக்க ரைட் சைடு கையில வச்சு தானே தாங்கி நடக்கணும். லெஃப்ட் கால்ல கட்ட போட்டு லெஃப்ட் சைடு கையிலேயே ஸ்டிக்க வச்சு தாங்கி நடந்து போனதும் அப்ப கூட ஹீரோ கறி வரலையே. ஏமா ஸ்டிக்க மாத்தி பிடிக்கிற பாருமா, லெஃப்ட் கால்ல அடிபட்டா ரைட் கையில பிடிக்கணும், மாத்தி பிடிச்சிட்டு போன குழந்தை கணக்கா ஹீரோயின்ட்ட ஏமாந்து அவளை அனுப்பி விட்டுருக்காரு. அது ஞாபகம் வந்து ஷேம் பப்பி ஷேம்டான்னு கோவத்தோட ஹீரோ கிளம்பி வர பின்னாலேயே வந்த லேடி காப் மீண்டும் ஒரு டேர்னிங் பாயிண்ட கொடுக்குறா. சார், சிஓ செட் பண்ண ஆளு உங்க டிபார்ட்மெண்ட்ல போடியர் பிராண்ட பத்தி ஒரு தகவல் கொடுத்தானாமே, அது என்னன்னு பாத்தீங்களா? இவங்க பணம் இல்லன்னு போடியரோட பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் வினயமா புடிச்சு வச்சிருக்காங்க. சஸ்பெக்ட் சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அந்த பிராண்ட் எல்லாமே ஃபேக் சார், கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு ஒரு குண்டை போட்டதும் நேரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ அடங்கொப்ப மௌனுங்களா, போடியரை பத்தி ஒரு தகவல் நம்ம கிட்ட வந்துச்சாமே, யார் அதை வாங்கினதுன்னு கேக்குறப்போ புது பீஸ் ஐயா நான் தான் ஐயா வாங்கினேன்னு கையை தூக்குறான். அதை பத்தி கேட்கறதுக்குள்ள ஃபேக்ஸ் ஒன்னு ரிசீவ் ஆகுது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஐயோ அம்மான்ற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட். செத்த பொண்ணு ஹீரோயின், அவ பேரு சாரா கிம், அமெரிக்கால இருந்து வந்தவ. சோ ஹீரோ ஃபாரின் அஃபேர்ஸ்ல சாரா கிம் பத்தின தகவல்லாம் கேட்டிருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட ஃபேக்ஸ் தான் வந்து இருக்கு. ஃபேக்ஸ்ல இவங்க கேள்விப்பட்ட மாதிரி சாரா கிம்ன்ற ஒரு பர்சனே அமெரிக்கால இல்ல. அமெரிக்கால இருந்தா தானே இங்க வர முடியும். அப்ப யாரா அந்த சாரா கிம்னு ஹீரோ திகில் ஆகும் போதே எபிசோடு முடியுதுங்க. நான் சொன்னல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோட் செம்மையா இருந்துச்சா? இதே மாதிரி தாங்க அடுத்த 7 எபிசோட இருக்கும். ஹீரோயின் யாரு? அவதான் சாராவா? அவதான் இறந்துட்டாளா? அதை தேட இதுக்குள்ள இருந்து என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வெளியே வர போகுது அப்படின்றத பார்க்க ஆர்வமா இருக்கு உங்களுக்கு. நான் சொல்றது ஒண்ணுதாங்க, சீக்கிரம் பாத்துருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.